வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு டைம் டிராவல் பண்ணி ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஆனா நம்மள இன்னைக்கும் ஆச்சரியப்படுத்துற ஒரு நாகரிகத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம். வாங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தோட மர்மமான உலகக்குள்ள போலாம். முதல்ல இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு பழசுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. இதோட சமகாலத்துல இருந்த மத்த பெரிய நாகரிகங்களான மெசபடோமியா, எகிப்து, சீனா கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் எகிப்து பிரமிட்ஸ் தான் ரொம்ப பழசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், அதோட சமகாலத்து நாகரிகம் சில விஷயங்கள்ல அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. இது ஏதோ சின்ன ஊர் இல்லைங்க, அந்த காலத்திலே ஒரு சூப்பர் பவர். சிந்து வழி நாகரிகம் வாங்க டக்குன்னு பாத்திரலாம். 1858ல லாகூர்ல இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை போடுறதுக்காக நிலத்தை தோண்டியிருக்காங்க. அப்போ அங்க வேலை செஞ்சவங்களுக்கு ஏதோ வித்தியாசமான நல்ல சுட்ட செங்கற்கள் கிடைச்சிருக்கு. சும்மா சாதாரண செங்கல் மாதிரி இல்ல, ரொம்ப தரமா இருந்திருக்கு. பாத்தீங்களா, இந்த ஒரு சின்ன க்ளூ தான் பூமிக்கடியில ஒரு பெரிய சாம்ராஜ்யமே மறைஞ்சிருக்குங்கிறத நம்ம ஆர்கியாலஜிஸ்டுகளுக்கு காட்டி கொடுத்த முதல் பெரிய துப்பு. ஆனா இந்த கண்டுபிடிப்பு ஒரே நாள்ல நடக்கல. இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால தேடல். பாருங்க, 1826லே சார்ல்ஸ் மேசன் இந்த இடிபாடுகளை பத்தி எழுதுறார். அதுக்கப்புறம் 1861ல இந்திய தொல்லியல் துறை, அதாவது ASI முறையாக நிறுவப்படுது. ஆனா உண்மையான திருப்புமுனை வந்தது கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சுதான். 1921ல தயாராம் சஹானி ஹரப்பாவையும், அடுத்த வருஷமே 1922ல RD பானர்ஜி மொகஞ்சுதாரோவையும் அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சப்பதான் இந்த நாகரிகத்தோட முழு பரிமாணமும் உலகத்துக்கே தெரிய வருது. சரி, அப்போ இந்த நாகரிகம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு, அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இதை ஏதோ சின்ன ராஜ்யம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான் பெரிய நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு பரவி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெருசுன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மூணையும் ஒன்னா சேர்த்தா கூட இதை விட சின்னதுதான். 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேல கிராமங்கள். வடக்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஷார்டுகைல ஆரம்பிச்சு தெற்கு மகாராஷ்டிரால இருக்கிற டைமாபாத் வரைக்கும் ஒரு விஷால சாம்ராஜ்யம். ஒரு சிவிலைசேஷனோட திறமையே அவங்க கட்டுன நகரங்கள்ல தான் தெரியும். சிந்து சமவெளி மக்கள் எவ்வளவு பெரிய என்ஜினியர்ஸா இருந்திருக்காங்கன்னு அவங்க நகர அமைப்பை பார்த்தாலே புரியும். அடங்கப்பா, அவங்களோட சிட்டி பிளானிங் இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் சிட்டிகளுக்கே டஃப் கொடுக்கும். தெருக்கள் எல்லாம் கச்சிதமா வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்குன்னு ஒரு கிரிட் சிஸ்டம்ல அமைச்சிருக்காங்க. ரோடெல்லாம் நல்லா அகலமா, வண்டிகள் திரும்புறதுக்கு வசதியா மூளையில வளைச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுட்ட செங்கற்களை வச்சு பல மாடி வீடுகள் கட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல ஒரு விஷயம், எல்லா நகரத்திலயும் மூடின ட்ரைனேஜ் சிஸ்டம். யோசிச்சு பாருங்க, இதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு கூட பல ஊர்கள்ல இந்த வசதி இல்ல. அவங்களோட பிளானிங் எவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதோ பாருங்க, அவங்களோட மெயின் ரோடு சராசரியா 33 அடி அகலம். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற பல மெயின் ரோடுகளை விட இது அகலம் அதிகம். மொஹஞ்சதாரோவோட சென்டர்ல இந்த பெரிய குளியல் குளம் இருக்கு. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல? செவ்வக வடிவத்துல தண்ணி கசியாம இருக்க இயற்கை தார வச்சு பூசியிருக்காங்க. உள்ள இறங்க 2 பக்கமும் படிக்கட்டுகள். பக்கத்துல இருந்த கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது எதுக்கு? சும்மா குளிக்கவா? இல்ல ஏதாவது மத சடங்குகளுக்கு பயன்படுத்தினாங்களா? அது இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதம்தான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு சூப்பர் எடுத்துக்காட்டு. அவங்க விவசாயத்துல எவ்வளோ சிறந்து விளங்குனாங்கன்னு காட்டுறதுக்கு இதோ இன்னொரு சாட்சி. இந்த பெரிய தானிய களஞ்சியம் 168 அடி நீளம், 135 அடி அகலம். இவ்ளோ பெரிய கோடோன் எதுக்குன்னா, பஞ்சகாலத்துல மக்களுக்கு உணவு கொடுக்கற அளவுக்கு அவங்க ஒரு ஆர்கனைஸ்ட் சொசைட்டியா இருந்திருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் அங்க கோதுமை, பார்லி மாதிரியான தானியங்களோட மிச்சத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் இதுக்கு நேரடி ப்ரூஃப். சரி, இவ்ளோ சூப்பரான நகரங்களை கட்டுன அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை, விவசாயம், நம்பிக்கைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அவங்களோட சமூகமே விவசாயத்தை நம்பிதான் இருந்துச்சு. அதனாலதான் அவங்களால இவ்ளோ பெரிய நகரங்களை கட்ட முடிஞ்சுது. டபுள் கிராப்பிங், அதாவது ஒரே வருஷத்துல 2 தடவை பயிர் செய்யற மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. கோதுமை, பார்லி தான் அவங்களோட மெயின் பயிர்கள். செபோன்னு சொல்ற திமிலுடன் கூடிய காளைகள், ஆடுகள்னு நிறைய கால்நடைகளையும் வளர்த்திருக்காங்க. அவங்க சாப்பாட்டுல மீன், இறைச்சி, பால் பொருட்கள் முக்கியமா இருந்திருக்கு. ஆனா இவ்ளோ விலங்குகளை பழக்கப்படுத்திய அவங்க வரலாற்றையே மாத்தின ஒரு விலங்க பயன்படுத்தினாங்களா? ஆமாங்க, குதிரைகள். குதிரைகளை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி.
ஏன்னா போரிலையும் சரி டிரான்ஸ்போர்ட்லயும் சரி குதிரைகள் ஒரு பெரிய புரட்சிய செஞ்சது. இதுவரைக்கும் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்த்தா பதில் இல்லதான். அவங்க குதிரைகளை யூஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் கிடைக்கல. இது ஏன் அப்படிங்கிறது இன்னைக்கும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய புதிர். அவங்களோட ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப ஆழமா இயற்கையோட இணைஞ்சிருந்தது. அரச மரத்தை ரொம்ப புனிதமா கும்பிட்டிருக்காங்க. அப்புறம் பசுபதின்னு ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு. அது பின்னாடி சிவனோட ஒரு ஆரம்பகால வடிவமா இருக்கலாம்னு சொல்றாங்க. சூரியன், நெருப்பு, தண்ணின்னு இயற்கை சக்திகளையும் வழிபட்டிருக்காங்க. இறந்தவங்கள புதைக்கிற பழக்கமும் இருந்துச்சு, எரிக்கிற பழக்கமும் இருந்துச்சு. இதுல இருக்க பல விஷயங்கள் பின்னாடி வந்த இந்திய மதங்கள்ல தொடர்றத நம்ம பார்க்க முடியும். முதல்ல அவங்களோட ஆடைகள், ஆபரணங்கள் பத்தி பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்கங்கிறது அவங்களோட அன்றாட வாழ்க்கையையும் கலாச்சாரத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான க்ளூ. அவங்க வெறும் பருத்திய மட்டும் நம்பி இல்லங்க, கம்பளி, பட்டுன்னு பல வகையான துணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இத அவங்களோட கைவினை திறமைய மட்டும் காட்டல, ஒவ்வொரு கால நிலைக்கும் ஏத்துற மாதிரி தங்களை தயார்படுத்திக்கிற அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு காட்டுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வாழ்க்கை வெறும் அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யற மாதிரி இல்லாம ரொம்பவே சௌகரியமானதாவும் இருந்திருக்கு. இங்கதான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு கிடைக்குது. அந்த காலத்துல நகைங்கிறது பெண்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயமா இல்ல. ஆண்களும் கிட்டத்தட்ட பெண்களை போலவே தங்களை ஆபரணங்களால அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது தங்களை அழகா வச்சுக்கணுங்கிற எண்ணம் ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் இல்லாம அந்த சமூகத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அவங்க பாருங்க, தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்புன்னு விதவிதமான விலை மதிப்பான பொருட்களை நகைகளா மாத்தி போட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சிவப்பு நிற மணிகள் வச்ச நகைகள்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. இதெல்லாம் அவங்களோட செல்வச் செழிப்பையும் எவ்வளவு நுணுக்கமான கலைத்திறன் அவங்களுக்கு இருந்ததுங்கிறதையும் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. சரி, வெளித்தோற்றத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த மக்கள் தங்களோட அழகையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க என்ன செஞ்சாங்க? இப்ப நாம அவங்களோட அழகு மற்றும் மருத்துவ ரகசியங்களை பார்க்கலாம். இயற்கைய அவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டா நீங்க நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. அழகு சாதன பொருட்களை பாருங்களேன். முகம் பார்க்க செப்புல செஞ்ச கண்ணாடிகளையும் தலவார தந்தத்தால செஞ்ச சீப்புகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல கட்டில்னு சொல்ற ஒரு மீனோட எலும்ப மருந்துக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க, அழகும் ஆரோக்கியமும் அவங்களுக்கு ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி இருந்திருக்கு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஒரு மீனோட எலும்ப மருந்தா பயன்பட்டதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? கடல்ல கிடக்கிற ஒரு பொருளை நோய்களை தீர்க்கிற மருந்தா மாத்திர அவங்களோட அறிவு நிஜமாவே நம்மள பிரமிக்க வைக்குது. இது இயற்கையோட அவங்க எவ்வளவு நெருக்கமா வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. கண் நோய்கள், காதுல வர்ற பிரச்சனைகள், தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஏன் தோல் நோய்களுக்கு கூட இந்த எலும்பத்தான் மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க இயற்கை பொருட்களை வச்சே அவங்களுக்கு என ஒரு முழுமையான மருத்துவ முறையையே உருவாக்கி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுதான். இப்ப வாங்க, ஹரப்பா மக்களோட கைவினை திறமை பத்தியும் அவங்க செஞ்ச பிரம்மாண்டமான வியாபாரம் பத்தியும் பார்க்கலாம். அவங்க கையில அப்படி ஒரு மேஜிக் இருந்துச்சு. அவங்க செஞ்ச கைவினை பொருட்கள்லாம் வேற லெவல். தங்கம், வெள்ளி, தந்தம், தாமிரம்னு கிடைச்ச எல்லாத்தையும் வச்சு சூப்பரான கருவிகளையும் நகைகளையும் மண்பாண்டங்களையும் செஞ்சிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வெண்கல காலத்துல வாழ்ந்ததுனால அவங்களுக்கு இரும்பு பத்தி தெரியாது. இது அவங்களோட டெக்னாலஜில ஒரு லிமிட்டை காட்டுது. குறிப்பா அவங்க மண்பாண்டங்கள் அதெல்லாம் வெறும் பாத்திரம் இல்ல, ஒரு ஆர்ட் பீஸ். நல்ல சிவப்பான மண்பாண்டத்துல கருப்பு பெயிண்ட் வச்சு அரசையில மீன் செதில்னு இயற்கையான டிசைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். மொஹஞ்சதாரோல கிடைச்ச அந்த ஃபேமஸான டான்சிங் கேர்ள்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? அத லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட்ல செஞ்சிருக்காங்க. அதாவது முதல்ல மெழுகுல சிலை செஞ்சு அது மேல களிமண்ணை பூசி அச்செடுப்பாங்க. அப்புறம் அதை சூடுபடுத்தும் போது மெழுகு உருகி வெளியே வந்துரும். அந்த காலி இடத்துல உலோகத்தை ஊத்தி சிலைய உருவாக்குவாங்க. செம்ம டெக்னிக் இல்ல? அவங்க பயன்படுத்தின கருவிகளையும் கலைப்பொருட்களையும் வச்சு நாம அவங்களோட வாழ்க்கைய பத்தி என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாமா? அவங்களோட அன்றாட வாழ்க்கையில சர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான கடினமான சிலிக்கா கல்ல கூர்மையான கத்திகள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செம்பு, எலும்பு, ஏன் விலையுயர்ந்த தந்தத்தால கூட பொருட்கள் செஞ்சிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? அவங்க பலவிதமான பொருட்களை கையாளும் திறமையும் வளமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காங்க. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. சிந்துவெளி மக்களுக்கு இரும்ப பத்தி சுத்தமா தெரியாது.
அதனாலதான் இந்த நாகரிகத்தை நம்ம என்ன சொல்றோம், வெண்கல காலம், அதாவது பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றோம். செம்ப பயன்படுத்துறாங்க, ஆனா இரும்பு கிடையாது. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேக்குற கேள்வி, சோ நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க வேலை மட்டும் இல்ல, பொழுதுபோக்குக்கும் கலைக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. குழந்தைகளுக்காக பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்புகள், பம்பரம்னு நிறைய விளையாட்டு பொருட்கள் செஞ்சிருக்காங்க. இது அவங்களோட கைவினைத்திறனை காட்டுது. அந்த திறனோட உச்சம்தான் மொஹஞ்சதாரோல கிடைச்ச ஸ்டீடைட்ங்கிற மென்கல்லால் செஞ்ச இந்த பூசாரி அரசன் சிலை. இது அவங்களோட கலைநுட்பத்துக்கு ஒரு மிக சிறந்த சாட்சியா நிக்குது. அவங்க செஞ்ச பொருட்கள் மட்டும் ஆச்சரியம் இல்ல, அதைவிட பெரிய ஆச்சரியம் அவங்க உலகத்தை எவ்வளவு துல்லியமா அளந்தாங்கங்கிறது தான். வாங்க அவங்களோட அறிவியல் அறிவை பத்தி இப்ப பார்க்கலாம். இது உண்மையிலே நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம். அவங்க பயன்படுத்தின எடை கற்கள் ஈரடிமான முறையில, அதாவது இன்னைக்கு கம்ப்யூட்டர்கள் பயன்படுத்துற பைனரி சிஸ்டம் அடிப்படையில இருந்திருக்கு. எடைகள் 1, 2, 4, 8, 16ன்னு இரட்டிப்பாயிட்டே போயிருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு ஒரு கணித அறிவு இருந்திருக்க பாருங்க. வர்த்தகத்தை எவ்ளோ துல்லியமா செஞ்சிருக்காங்க பாருங்க. கனசதுர வடிவிலான சர்ட்கள் எடைக்கற்களையும் செப்பு தட்டுகளை கொண்ட தராசுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எடைக்கற்கள் அந்த நாகரீகம் பரவியிருந்த நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லா இடங்கள்லயும் ஒரே தரத்துல இருந்ததுதான். இது ஒரு வலிமையான மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இருந்திருக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று. ஆனா அவங்களோட துல்லியத்துக்கு கிடைச்ச ஆதாரங்கள்ல இதுதான் ஹைலைட். குஜராத்ல தந்தத்தால செஞ்ச ஒரு சின்ன ஸ்கேல் கிடைச்சிருக்கு. அதோட மிகச்சிறிய அளவு எவ்வளோ தெரியுமா? சும்மா யோசிச்சு பாருங்க, 1.704 மில்லிமீட்டர். அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு பிரிசிஷன், ஒரு துல்லியம். இது அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு மாபெரும் சாட்சி இல்லையா? சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் வச்சு இந்த அற்புதமான நாகரிகத்தை பத்தி நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய அம்சங்களை ஒரு தடவை வேகமா பார்த்திடலாம். அப்போ சிந்துவெளி நாகரிகத்தோட முக்கிய சிறப்பம்சங்கள் என்னன்னு ஒரு குவிக் ரீகேப். முதலாவதா, இது ஒரு வெண்கலக்கால நாகரிகம். இரும்பின் பயன்பாடு அவங்களுக்கு தெரியாது. 2வதா, 20 தூண்களை கொண்ட பொதுக்கூட்ட அரங்கு மாதிரி திட்டமிட்ட நகர அமைப்பு. இது ஒரு நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகம்னு காட்டுது. 3வதா, நாம பார்த்த ஈரடிமான முலை மூலமா கணிதத்திலும் அளவீடுகளிலும் அவங்க கில்லாடியா இருந்திருக்காங்க. கடைசியா, இந்த திறனை வச்சு சீரான எடைக்கற்களை பயன்படுத்தி நேர்மையான வர்த்தகம் செஞ்சிருக்காங்க. ஹரப்பா மக்கள் அவங்களுக்குள்ள மட்டும் இல்லாம உலக அளவுல பெரிய பிசினஸ்மேனா இருந்திருக்காங்க. நிலத்துல போறதுக்கு சக்கரவண்டி யூஸ் பண்ணாங்க. ஆனா மிக முக்கியமா ரொம்ப தூரத்துல இருந்த மெசபோட்டோமியா கூட கப்பல்ல வியாபாரம் பண்ணிருக்காங்க. இதுக்கு குஜராத்ல இருக்க லோத்தல் துறைமுகம் தான் மிகப்பெரிய ஆதாரம். இது உலகத்தோட முதல் ஆர்டிஃபிஷியல் துறைமுகங்கள்ல ஒண்ணுன்னு கூட சொல்றாங்க. சரி, இவ்ளோ சாதனைகள், இவ்ளோ வளர்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு நாகரீகத்துக்கு என்னதான் ஆச்சு, எப்படி முடிஞ்சது? இதுதான் சிந்து சமவெளி நாகரீகத்தோட மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மம். இந்த மர்மத்தோட மையப்புள்ளியே அவங்களோட எழுத்து மொழிதான். ஆயிரக்கணக்கான முத்திரைகள்ல இந்த சித்திர எழுத்துக்களை பார்க்க முடியுது. ஆனா நம்மால அதை இன்னைக்கு வரைக்கும் படிக்க முடியல. அவங்க வலதுல இருந்து இடது பக்கமும் அப்புறம் இடதுல இருந்து வலது பக்கமும் எழுதின மாதிரியே தெரியுது. ஒருவேளை இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்களோட வரலாறு, ராஜாக்கள், கடவுள்கள், அப்புறம் அவங்க எப்படி அழிஞ்சாங்கன்னு எல்லா கேள்விக்குமே விட கிடைச்சிடும். ஆமாங்க, இதுதான் இந்த $1 மில்லியன் கேள்வி. இவ்ளோ அட்வான்ஸ்டு நகரங்கள், செழிப்பான வியாபாரம், ஒரு தனித்துவமான கலாச்சாரம்னு ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்த ஒரு நாகரிகம் எப்படி திடீர்னு காணாம போச்சு? நிறைய தியரிஸ் இருக்கு. வெளிநாட்டு படையெடுப்பு, கிளைமேட் சேஞ்ச், இல்ல ஏதாவது நோய் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா சிந்து நதியில வந்த பெரிய வெள்ளம்தான் முக்கிய காரணம்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனாலும் உண்மையான காரணம் என்னன்னு முழுசா தெரியல. அது இன்னைக்கும் வரலாற்றோட மர்மமான பக்கங்கள்ல மறைஞ்சிருக்கு. இவ்ளோ தெரிஞ்சும் ஒரு பெரிய மர்மம் இன்னும் நீடிக்குது. இவ்ளோ முன்னேறிய ஒரு சமூகத்தோட எழுத்துக்களை மட்டும் நம்மால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. அவங்க எடைக்கற்களை புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க அளவுகோலை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவங்க என்ன எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியாது. இது ஒண்ணு போதும் சிந்துவெளி நாகரிகம் இன்னும் எத்தனை ரகசியங்களை தன்னுள்ளே வச்சிருக்குன்னு யோசிக்க வைக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?